திருச்சிற்றம்பலம். சித்தர் பாடல்களில் இன்று செம்பினில் களிம்பு வந்த சீதரங்கள் போலவே அம்பினில் எழுத்தொணாத அணி அரங்க ஜோதியை வெம்பி வெம்பி வெம்பியே மெலிந்து மெய்யை கலந்திட செம்பினில் களிம்புவிட்ட செய்தி ஏது காணுமே. அதாவது செம்பினில் களிம்பு வந்த சீதரங்கள் போலவே செம்பினிலிருந்து களிம்பு வந்துச்சுன்னா அது கெட்டு போயிடும். செம்பு களிம்பு வந்த பாத்திரத்தில் எது வச்சாலும் அந்த உணவுப்பொருள் அந்த உணவுப்பொருள் கெட்டு போயிடும் இல்லைங்களா. அதனால் அது மாதிரி சொல்கிறாங்க. செம்பினில் களிம்பு வந்த சீதரங்கள் போலவே அம்பினில் எழுத்தோணாத அணியரங்க ஜோதி. ஓகேங்களா? புரியுதுங்களா? செம்பினில் களிம்பு வந்த சிதறங்கள் போலவே அம்பினில் எழுத்தொணாத அணியரங்க ஜோதி. அப்படின்னா என்ன? இந்த ஓலைச்சுவடியில் வந்துட்டு எழுதுவாங்க இல்லையா, இந்த எழுத்தாணி, அது அம்பினில் எழுத்தொணாத அணியரங்க ஜோதி. ஏன்னா நம்ம சிவனை எழுதி இவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட முடியாது இல்லையா. அது மாதிரி அம்பினில் எழுதொணாத எழுத முடியாது அணியரங்க ஜோதி. அது சிவனை வெம்பி வெம்பி வெம்பியே மெலிந்து மேல் கலந்திட. வெம்பி வெம்பி வெம்பியே மெலிந்து மேல் கலந்திட. புரியுதுங்களா? வெம்பி வெம்பி வெம்பியே மெலிந்து மேல் கலந்திட செம்பினின் களிம்பு விட்ட செய்தி ஏது காணுமே. அந்த செம்பினின் களிம்பு போயிடுச்சு அப்படின்னா தான் நமக்கு என்ன உண்மை அப்படிங்கிறதே தெரியும் இல்லைங்களா. அது மாதிரி தான் செம்பினில் களிம்பு சீதரங்கள் போலவே அம்பினில் எழுதோணாத அணியரங்க ஜோதியை வெம்பி வெம்பி வெம்பியே மெலிந்து மேல் கலந்திட செம்பினில் களிம்பு விட்ட செய்தி ஏது காணுமே. திருச்சிற்றம்பலம். தென்னாளுடைய சிவனையே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அடுத்த பாட்டு. நாடி நாடி உம்முலே நயந்து காண வல்லீரேல். ஓடி ஓடி மீதவான் உம்முலே அடங்கிடும். தேடி 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 வந்த காலனும் திகைத்திருந்து போய்விடும். கோடி கோடி காலமும் குறைவிடாது இருப்பீரே. புரியுதுங்களா? நாடி நாடி உம்முலே நயந்து காண வல்லீரேல். அதாவது தியானம் செய்தோம் அப்படின்னா ஓடி ஓடி மீதுவான் உம்முலே அடங்கிடும். அதாவது பிராணன், உயிர், ஜீவன், அது பார்த்திங்கன்னா ஓடி ஓடி மீளுவான். அதான் மூச்சு காற்று உம்முலே அடங்கிடும், நமக்குள்ள அடங்கியிருக்கும். தேடி வந்த காலனும் திகைத்திருந்து போய்விடும். காலனா யார்? எம்மன் திகைத்திருந்து போய்விடும். எம்மன் பார்த்துட்டு போயிடுவாங்க. திகைத்திருந்து போய்விடும். கோடி கோடி காலமும் குறைவிடாது கோடி கோடி காலமும் நம்ம குறைவிடாது இருப்பீரே. அதாவது ஜீவசமாதியில் இருக்காங்க இல்லையா, கோடி கோடி காலமும் குறைவிடாதது இருக்காங்க இல்லையா சித்தர்கள், அதான் சொல்கிறாங்க. திரும்ப சொல்கிற பாருங்க. நாடி நாடி உம்முலே நயந்து காண வல்லீரேல். ஓடி ஓடி மீளுவான் உம்முலே அணுகிடும். தேடி வந்த காலமும் திகைத்திருந்து போய்விடும். கோடி கோடி காலமும் குறைவிடாது இருப்பீரே. அடுத்த பாட்டு பாருங்க. பிணங்குகின்றது ஏதரா பெண்ணை கெட்ட மூடரே. பிணங்குகின்றது ஏதரா பெண்ணை கெட்ட மூடரே. பிணங்கில்லாத பேருளி பிராணனை அருகிலே பிணங்கும் ஓர் இருவினை பிணக்கறுக்க வல்லீரேல்.
பிணங்கில்லாத பெரிய இன்பம் பெற்றிருக்கல் ஆகுமே. அதாவது பிணங்குகின்றது ஏதடா பிறந்தே கெட்ட மூடரே. பிணங்குகிறது அப்படின்னா நமக்குள்ள நமக்குள்ளே ஒரு பிணங்காக இருக்கிறது ஒரு சடப்பு மாற்றாக இருக்கிறது சொல்லுவாங்க இல்லையா. மாற்றாக இருக்கிறது சொல்லுவாங்க இல்லையா. நமக்கு மாற்றாக்குறது நமக்கு அதான். அது மாதிரி அது பிணங்குகின்றது ஏது என்னது நமக்குள்ள இந்த சிவன் கூட மாற்றாக இருக்கிறது என்னது. பிறந்தே கேட்ட மூடரேன்னா அறிவில்லாதவங்க. பிறங்கில்லாத பேரொளி பிராணனை அருகிலேர். இந்த பிறங்கில்லாத பேரொளி பிராணனை அருகிலேர். நமக்கு மாற்றா நம்முடைய மூச்சு காத்துக்கு மாற்றா இல்லாத பேரொளி பிராணனை. பேரொளி பிராணனை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா பிணங்கும் ஓர் இறைவனை பிண கற்க வல்லீரேல். பிணங்கும் ஓர் இறைவினை நல்வினை தீவினை இது பிண கற்க வல்லீரேல். அதாவது நல்வினை தீவினை இல்லை, வினையே இல்லை, செயலே இல்லை. நம்ம தியானத்தில் இருக்கும் பொழுது நமக்கு செயலே இல்லை அப்படிங்கும் பொழுது அப்போது அந்த இறைவினை பிணக்கறுக்க வல்லீரேல். இறைவினையுமே நம்மகிட்ட இருக்காது. இறைவினை இருக்காது. அதுக்கு மாற்றாக நம்ம இது செய்ய மாட்டோம் மாற்றோம். அது மாதிரி பிணங்கும் இறைவினை பிணக்கறுக்க வல்லீரேல். பிணங்கில்லாத பெரிய இன்பம் பெற்றிருக்கலாகமே. பிணங்கில்லாத பெரிய இன்பம் எது பேரின்பம். பிணங்கில்லாத பெரிய இன்பம் பெற்றிருக்கலாகமே. புரியுதுங்களா. அந்த பிணங்கில்லாத பெரிய இன்பம் நமக்குள்ள முக்தி சொல்கிறாங்க. திரும்ப சொல்கிறாங்க. பிணங்குகின்றது ஏதுடா பிணை கெட்ட மூடரே. பிணங்கில்லாத பேரொளி பிராணனை அருகிலேர். பிணங்கும் ஓர் இறைவினை பிணக்கறுக்க வல்லீரேல். பிணங்கில்லாத பெரிய இன்பம் பெற்றிருக்கலாகுமே. பிணங்கில்லாத பெரிய இன்பம் பெற்றிருக்கலாகுமே. அடுத்து பாருங்க. அயன் மெய்யகம் புகுந்தவாறு அது எங்கனே. அயன் மெய்யகம் நம்ம உடம்புல புகுந்தவாறு அது எங்கனே. சிகதெங்கு இறங்கு குறுமை நீர் புகுந்த வண்ணமே. இது இலையில் தண்ணி வந்த மாதிரி அந்த அயன் ஈசன் உடம்புக்குள்ள வந்துட்டார் இல்லையா. அப்போது அயன் மேகம் புகுந்து கோவில் கொண்ட பின் அயன் மேகம் நம்முடைய உடம்புல புகுந்து கோயில் கொண்ட பின் வையகத்தில் மாந்தரோடு வாய் திறப்பதில்லையே. வையகத்தில் மாந்தரோடு வாய் திறப்பதில்லையே. நம்ம யார்கிட்டையும் பேச மாட்டாங்க. யார்? சித்தர்கள் அயன் வையகம் புகுந்து கோயில் கொண்ட பின். புரியுதுங்களா. இந்த மாதிரி புகுந்து போய் கோயில் கொண்ட பின் அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா வையகத்தில் மாந்தரோடு வாயை திறப்பதில்லை. சித்தர்கள் பேச மாட்டாங்க இல்லையா. அதான் சொல்கிறாங்க. தென்னாவுடைய சிவனே போச்சு, நாட்டவருக்கும் இறைவா போச்சு. திருச்சிற்றம்பலம்.